தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இத தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். அப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் இருந்து வந்தது. இப்ப பார்த்தோம்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பிக்க போகுது. 37 அதாவது 1லிருந்து 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள் இருக்குது. 60 வருடங்கள்ல 37வது வருடம் தான் சோபகிருது வருடம். அதோட முடிவு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட முடிஞ்சு சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா அடுத்து 38வது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது. இந்த குரோதி வருடத்துல என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்க அடிப்படையில நம்ம பார்க்கையில குரோதி வருடத்துல பார்த்தோம்னா பெண்களுக்கு ரொம்ப அமோகமான வளர்ச்சி இருக்குது. தங்கம் விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அமோகமான வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இந்த குரோதி வருடம் இருக்குது. அது இல்லாம டெக்னாலஜி துறைகள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, கணினி துறைகள், கம்ப்யூட்டர் துறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் இருக்குது. என்ன மாதிரி விஷயங்கள் இந்த வருடங்கள் சிறப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வருடத்தை பொறுத்தளவுல என்ன மாதிரி இருக்குன்னா தொழிலாளர் போராட்டங்கள் அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா தீவிரவாதங்கள், நிலநடுக்கம், தேவையில்லாத நேரத்துல அதிகப்படியான மழை, தேவைப்படுற நேரத்துல மழை இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வேற பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு போதுமான அளவுல ஒரு வரவேற்பு இல்லாத நிலை, பதவிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள், உயர் பதவியில இருக்கவங்களுக்கு ஒரு கடுமையான சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரோதி வருடத்துல ஏற்படுது. இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வகையில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த விஷயம் இருக்கு. விளையாட்டுத்துறை, அதே போல வாகன விபத்துக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடமாக இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது அமையுது. குரோதி வருடத்தை பொறுத்தவரையில செவ்வாய் தான் பாத்தீங்கன்னாக்க ராஜாவாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் மந்திரியா இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடத்துல சிறப்பு ஒரு தனி சிறப்பான பலன்கள் இந்த வருடத்துல உண்டு. அதை நம்ம தொடர்ச்சியா உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த சித்திரை மாதம் ஒரு வருட பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வகையில பார்க்கையில இப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சித்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை மாதத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய பங்குனி மாதம் வரை இந்த ஒரு வருடம் முழு பலனும் எப்படி இருக்க போகுது மேசராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரை ராஜா அப்படிங்கிறதே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் தான் உங்க ராசி அதிபதியாகவும் இருக்கிறார். உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவர் தான் இந்த ராசி அதிபதியே தான் ராஜாவாகவும் இந்த வருஷம் வந்திருக்க. அப்ப நினைத்த காரியங்கள் ராஜாவை பொறுத்தளவுல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உடனுக்குடனே நடக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட தேவைகள் உடனடியா பூர்த்தியாகும் மற்றவர்கள் மூலமா. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த குரோதி வருடத்துல மேசராசிக்கு ரொம்ப சிறப்பாவே ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சித்திரை 18ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மே 1 குரு உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப என்ன நடக்க போகுது, 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அருள்பளிக்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களோட பேச்சுக்கு மிகப்பெரிய மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பணம் அப்படிங்கிற சேர்க்கை, பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்க போகுது. வீட்டுல உள்ள பெண்மணிகள்லாம் பாத்தீங்கன்னா மேசராசி பெண்மணிகள் பாத்தீங்கன்னா தங்கம் அதிகமா வாங்கி தங்கத்துல முதலீடு பண்ணி தங்கம் அதிகமா வாங்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது. அதே போல காளி மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இடம் வாங்கக்கூடிய, அதாவது பார்த்தோம் அப்படின்னா கட்டிய வீட்டையே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அது மட்டும் இல்லாம பொருள் வளம் பெறுகிறது, செல்வ வளம் அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்டெப் முன்னேறக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்குது. புதிய நண்பர்கள் அறிமுகம், அந்த நண்பர்கள் மூலமா பாத்தீங்க அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் மூலமா உங்களோட தொழில் வருமானம் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே போல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து குரு உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கிறார்.
உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம உங்க ராசியோட 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களோட பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தோட ராஜாவும் செவ்வாயா இருக்கிறதுனால, உங்களோட ராசி அதிபதியாகவும் அவர் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்களையே அவர் உங்களுக்கு கொடுக்க போறார். பங்குச்சந்தையில பெரிய முதலீடுகள் செய்யலாம். ஆமா, செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்துல உங்களோட நிதி, அதாவது பொருளாதாரம், சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல பெயர் புகழ், அதாவது நீண்ட நாளா பாத்தீங்க அப்படின்னா கடுமையான உழைப்பு இருக்கும், அதுக்கான அங்கீகாரம் இல்லாம இருந்தவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். 2ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்றாரு அப்படின்னா நேர்மறை எண்ணங்களை ரொம்ப அதிகப்படுத்துறாரு. இதுவரை இருந்த நெகட்டிவ் தாட்ஸ், முடியாது, நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா பாசிட்டிவா அது நடந்துறதுக்கான சாத்தியக்கூறுகளோட ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை மனதில் உருவாகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்படிங்கிறது குருவால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியுலக தொடர்புகளை ரொம்ப அதிகப்படுத்தி தர்றார். 12ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க அவர் வெளியுலக தொடர்புகளை ரொம்ப அதிகப்படுத்தி தர்றார். அதனால பாத்தீங்கன்னாக்க வெளியூர் பயணம் மேற்கொள்றது, தொழில் சம்பந்த ஒப்பந்தங்கள் செய்யறது, அதே போல வேலை நிமித்தமா வெளிநாடு வெளியூர் போறது, விஐபிக்களோட சந்திப்புகள், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளா திட்டமிட்டு இருந்த மேசராசி அன்பர்கள்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஈஸியா வெளிநாடு போகலாம். அதற்கான சாத்தியம் ரொம்ப நிறையவே இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே ஒரு முயற்சி செஞ்சு வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் உடனடியாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறவுகள்ல மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா மேசராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க விவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது, குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துக்கணும். அதாவது சங்கடங்கள் வராம அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னமும் நண்பர்கள் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நண்பர்களோட விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்துல வார்த்தைகளில் சிக்கல்கள் உருவாகும் அளவுக்கு வாக்குவாதங்கள், பொது விஷயங்களை பாத்தீங்கன்னா வாக்குவாதம் செய்யறது, அது சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது மூலமா விவாதங்கள் வர்றது, இந்த மாதிரி வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னாக்க மாமனார் மாமியார் அவங்களோட பாத்தீங்கன்னாக்க பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மரியாதை நிமித்தமாக அவங்கள பாத்தீங்கன்னா சந்திப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு பேச்சுவார்த்தையோட கவனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த விரோதங்களை நீங்க தவிர்த்துக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்க உறவுகளை பாத்தீங்கன்னா பலப்படுத்தியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்தை பொறுத்தவகையில, மேசராசியை பொறுத்தவகையில பாத்தீங்க அப்படின்னா விட்டவைகள் தொட்டவைகள், இதுவரையும் நிறைவேறாத ஆசைகள், ஆமா என்ன செய்யணும்னு தீர்மானித்திருந்து முயற்சி செஞ்சது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல ஈஸியா நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்துல, குரோதி வருடத்துல உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அதோட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த வருடத்தோட ராஜாவாக இருக்கிற செவ்வாய் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பா இருக்காரு. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் அவரே ராஜாவாக இருப்பது ஒரு சிறப்பு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க உங்களோட தொழில் அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது, அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே போல உங்களோட 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது அப்படிங்கிறது வெளியுலக தொடர்புகளை அதிகப்படுத்துறாரு. இப்படி பல்வேறு சிறப்புகளோட பல்வேறு விஷயங்கள் நடந்தேறக்கூடிய எண்ணிய அனைத்தும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வு, முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம்,
அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்ம நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிற வரிசையில நட்சத்திர பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல அதாவது சித்திரை 18க்கு பிறகு குரு பகவான் என்ன பண்றாரு, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே கேது பகவான் இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நீண்ட நாளா வேலை இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, வேலைக்காக பேப்பர் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த வேலை வாய்ப்பு ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் தகவல் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கடன் எதிர்பார்த்திருந்தவங்க, கடனை கட்ட முடியாம சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வருது. புது தொழில் அமையக்கூடிய அமைப்பு. அதே போல குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் இந்த காலத்துல உங்க குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள், ஒரு தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்துல அமைஞ்சிரும். பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் ரொம்ப உச்சமா 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். அவர் பார்த்தோம்னா 2க்கும் 7க்கும் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். வெளிநாடு சென்றவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், வெளிநாட்டுல இருந்து வேறொரு வேலை மாறணும், அதே நேரத்துல வேறொரு தொழில் செய்யணும், இடமாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி இடமாற்றத்தை சிந்திச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இடமாற்றமும் அதனால மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, துர்க்கை அம்மாவை வழிபட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அதாவது அரசு சார்ந்த அனுகூலங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசு துறைகள்ல எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றவங்க, அரசு துறை சார்ந்து பேப்பர்கள், அதாவது ஏதேனும் பேப்பர்களை கொடுத்து, அதாவது பத்திரப்பதிவு இந்த மாதிரி பேப்பர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் அரசு சார்ந்த விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல அது சார்ந்த முடிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மேலும் உயர்வு கிடைக்கும். நீங்க எண்ணிய காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பதவிகள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேசராசியை பொறுத்தளவுல இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பொருளாதார சேர்க்கையோடு பார்த்தீங்கன்னாக்கா கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். வாழ்த்துக்கள்.